கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அதிகால வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகால நேரத்தில் இந்த தொலைபேசி வாயிலாய் கூடி வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த நாளில கூட கர்த்தருடைய திருவசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இன்றைக்கு தலைப்பாக அத்திமரமும் அதனுடைய பலனும் என்ற தலைப்புல சில சம்பவங்கள், சில வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ணலாம். மரங்களை குறித்து நிறைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக அத்திமரம் என்று சொல்லப்படுகிற போது எருசலேம் பட்டணத்துல அதிகமாய் திரளாய் காணக்கூடிய மரம். அங்கே சில மரங்கள் சொன்ன இல்லையா, அத்திமரம், பேரிச்ச மரம், அந்த ஆயில் உண்டாக்குகிறதான ஒலிவ மரம், இதுகளெல்லாம் அங்க அதிகமாய் காணப்படும். அதுல குறிப்பாக வரும் நாட்களிலே சில மரங்களை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். இன்றைக்கு அத்தி மரம், அதனுடைய பலன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 21வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மீது அமர்ந்து ஓசன்னா என்று பாடி குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஆரவாரத்தோடு சிறியவர்களும் பெரியவர்களும் வாலிபர்களும் ஆண்களும் பெண்களுமாக இணைந்து ஒரு ஆர்ப்பரிப்போடு ஊர்வலமாக கடந்து போனதை அங்க வாசிக்கிறோம். அந்த பகுதியில வாசித்து வருகிற பொழுது அவர் பெத்தானியா என்கிறதான இடத்துல போய் எருசலேம் ஆலயத்துக்கு போயிட்டு, ஆலயத்துல விற்கிறவர்கள், வியாபாரம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் அங்கே கோபப்பட்டு அவர்களை அடித்து விரட்டி எல்லாவற்றையும் முடித்துட்டு அவர் திரும்ப வந்து, நீங்க 21வது அதிகாரம் 17, 18, 19 வசனத்தெல்லாம் வாசிக்கிற பொழுது அவர் அந்த நகரத்துக்கு இரவுல தங்கி மறுநாள் காலையில அவர் அந்த நகரத்துக்கு திரும்பி வருகிறார். அப்போ அந்த பெத்தானியாவில தான் போயிட்டு அவர் இரவு தங்கிடுறாரு. தங்கிட்டு மறுநாள் காலையில 18வது வசனத்துல அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. பசி உண்டான போது வருகிற வழியிலே ஒரு அத்தி மரத்தை கண்டு அந்த மரத்தடியில போயிட்டு அதுல ஏதாவது கனி கிடைக்குமா என்று ஆராய்ந்து பார்க்கிறார். ஆனா அந்த மரத்துல நிறைய இலைகள், பச்சை பசேல் என்று அடர்த்தியான இலைகள் இருக்கிறது. அவர் தேடியும் ஒரு கனி கூட அதுல கிடைக்கவில்லை. அந்த பசியின் கொடுமையினால அவரு அந்த மரத்தை சபிக்கிறாரு. இனி உன்னிடத்திலிருந்து ஒரு கனியும் உருவாகாது அப்படின்னு சொல்லி அந்த மரம் உடனே பட்டு போய் உலர்ந்து காய்ந்து போய்கிறது. மற்ற சீஷர்கள் எல்லாம் இதை பார்க்கறாங்க, அவரோடு கூட வந்த சீஷர்கள். இது எவ்வளவு வேகமாக இந்த மரம் காய்ந்து விட்டது என்று சொல்லி. இந்த சம்பவம் எதை குறிக்குதுன்னு சொன்னா நல்லா அறிந்து கொள்ளணும். புதிய ஏற்பாட்டுல பல இடங்களில இந்த அத்தி மரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுல சொன்ன அத்தி மரங்கள் அத்தனையும் அத்தி மரம் தான் நீங்களும் நானும். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள். அதுல கொடுக்கக்கூடிய கனிகள், பழங்கள் எல்லாம் வந்து நாம் ஆண்டவருக்காக செய்யற பணிகள். நல்லா கவனிக்கணும். இதை ஒப்பிட்டு புதிய ஏற்பாட்டுல சொல்லுவாரு. பழைய ஏற்பாட்டிலையும் நிறைய இருக்குது. ஆதியாகமம் தொடங்கி அத்தி மரத்தை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சொல்லப்படுகிற பொழுது எல்லாம் உண்மையிலேயே அந்த அத்தி மரத்துக்குள்ள பலன்கள், அது என்னென்னலாம் பலன் கொடுக்குது, எப்படியெல்லாம் பயன்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு சுருக்கமா கடந்து போகிறேன். இந்த 2 வேத புத்தகத்திலையும் 2 விதமா சொல்லும். ஆனா கடைசி வேத புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லும் பொழுது அவரு அத்திமரம் பலத்த காற்றினாலே அசையும் பொழுது அதிலிருந்து கொட்டுகிற அந்த அத்திப்பழத்தை போல வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் இந்த பூமியில விழும் என்று சொல்லி வருங்காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறார்.
இப்படி பல சூழ்நிலைகளிலே சொன்னாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் உத்தமம். இங்கே அவர் சொல்லுகிற பொழுது இலைகள் அடர்ந்த அந்த மரத்தில் அவர் தேடியும் கனி கிடைக்கல, அவருக்கு சபிச்சு விடுகிறார். அதனுடைய அர்த்தம், நம்ம வாழ்விலே ஆண்டவர் நம்மை அழைத்து, பேர் சொல்லி அழைத்து, மகளே மகனே என்னுடைய காரியமாய் நீர் என்ன செய், இந்த விதமா நடந்து கொள், இந்த விதமா பேசு, இந்த விதமா மற்றவர்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரவர்களுடைய தாளந்துக்கு தக்க பணிகளை நமக்கு கொடுக்கிறார். அது சிறுவர்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் வயது மூத்தவர்களா இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற பணி. ஆனா நாம் அதை அசப்ட் செய்து, எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, எனக்கு பேச தெரியாது இல்லையா, எனக்கு தைரியம் இல்லை, இப்படி பல காரியங்களை சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில. அப்போ இந்த அத்தி மரமும் அப்படிதான், நல்ல அடர்த்தியான தழைகள் இருக்கிறது, இலைகள் இருக்கிறது, ஆனா அது கனியை தேடுறாரு கிடைக்கல. அப்போ அதுக்கு வளர்த்து இவ்வளோ பெரிய மரமாகி அடர்த்தியான இலைகள் இருந்து அது ஒன்றும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அது என்ன செய்வது என்று சொல்லிதான் ஆண்டவர் அதை சபிக்கிறார். இதே சபிப்பு ஒருவேளை நாளைக்கு நமக்கு கூட வரலாம். வேத வசனத்தை சொல்லுகிற எனக்கும் வரலாம், கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் வரலாம். அந்த சாபத்துக்கு நாம் மனிதர்களாக ஆகிவிடாதபடி இந்த கிருபையின் காலத்திலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 28வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 29வது வசனம். இது மூன்றுத்திலையும் ஒரே சம்பவத்தை சொல்றாரு. அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் பொழுது, அதாவது அது மரத்துல இலை உதிர காலம், இலை துளிர்க்கிற காலம், 2 காலங்கள் வரும் எல்லா மரத்துக்குமே. அதுல குறிப்பா ஒரு அத்தி மரத்தை மட்டும் சொல்றாரு. இந்த உதிர்கிற காலம் என்று சொல்லும் பொழுது அத்தி மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் பழுத்து அது காய்ந்து கீழே சருகு போல கீழே கொட்டிடும். மறுபடியுமா புது துளிர் விட்டு அது இலைகளாகி அதுலேயே பூ வந்து அந்த பூக்களில பிஞ்சு வந்து அது காய்த்து பழுத்து மக்களுக்கு பலன் கொடுக்கும். இதுதான் எல்லா மரத்தினுடைய முறை. அப்படிதான் அதுதான் ஆண்டவர் உலகத்துல அந்த கனி கொடுக்கிற மரங்களை உண்டாக்கினார். அத்தி மரத்தையும் அப்படிதான் உண்டாக்கினார். இங்க எல்லாம் அவர் அந்த காரியத்தை சொல்லும் பொழுது, அவைகள் துளிர்க்கிறது நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாத்தையும் சொல்லும் போது டிஃபரெண்டா சொல்லுவாரு. இளங்கிளை தோன்றி துளிர் விடுவது இல்லைங்களா, அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வீட்டுல இருக்கும்போது அதை வாசித்து பாருங்க. துளிர்க்கிறதை, அது துளிர்க்கிறது. சின்ன இலையெல்லாம் கொட்டி போச்சுன்னா வெறும் கிளைகள் மட்டும் நிற்கும். நீங்க பார்த்துருப்பீங்க சில பார்க்ல போகும்போது, சென்னையில இருக்கிறவங்க இல்ல வெளியூர்ல இருக்கிறவங்க நேச்சுரலா நம்ம மரங்கள்ல வச்சிருக்கிறவங்க பார்த்துருக்கலாம். அது இலையெல்லாம் கொட்டிட்ட பிறகு வெறும் கிளைகள் நிற்கும். அந்த கிளைகள்ல இருந்து மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சிடும். அது துளிர்க்கிற பொழுது அது டிசம்பர், நம்ம நாட்டுலாம் டிசம்பர் அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிட்டு வரும். இப்போ மாமரத்தை எடுத்துக்கிட்டீங்களா, நம்ம ஊரெல்லாம் அது நவம்பர் டிசம்பர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இலையில துளிர்க்க ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜனவரி பிப்ரவரியில அது பூக்க ஆரம்பிச்சிட்டோம். மார்ச் ஏப்ரலுக்குள்ள காய் வந்துடும். மே ஜூன்ல பழங்கள் உருவாகிடும். நம்ம பார்க்குறோம் இங்க. அந்த மாதிரி அந்தந்த நாட்டுக்கு சீதோஷ்ண நிலையை பொறுத்து இவைகளெல்லாம் உருவாகும். அப்போ அந்த விதமா இது வசந்த காலம் சமீபமாயிட்டு என்று அறிவீர்கள், இளங்களை தோன்றி துளிர் விட்டு துளிர்க்கிறதை, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6-9 வரை வரைக்கும் வாசித்தோம்னா, திராட்சை தோட்டத்தின் மத்தியிலே ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அங்க சொல்லப்பட்டது அந்த சம்பவத்தை. திராட்சை தோட்டம் வைக்கிறாங்க. திராட்சை தோட்டம் போது விதையை விதைச்சு அது சின்ன செடியாகி அது உயரமா வளரும் போது அது கொடியா படரும். கொடிகள் பலருவதற்கு பந்தல் போடுவாங்க. இந்த பந்தல் போட்டு முடிச்ச உடனே அந்த கொடிகள் அது மேல படர்ந்து அதுல இருந்து பூ பூத்து கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொத்து கொத்தா கீழே தொங்குறது போல மேல இருந்து
நம்ம கீழே நடந்து போகும்போது பந்தலுக்கு கீழே நம்ம தலையில முட்டுறது போல திராட்சை கொலைகள் தொங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம நாட்டுல கூட இருக்குது அது. குளிர் பிரதேசம் பக்கமா இருக்கிற அந்த கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்லாம் இருக்குது. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில அங்க சொல்லப்படுகிறது என்னன்னா, 3 வருடமா இருக்குது ஒரு நல்ல அத்திமரம். இது எங்க இருக்குது? திராட்சை தோட்டத்துக்குள்ள இருக்குது. 3 வருடம் இருந்தும் அதுல நிறைய இலைகள் இருக்கிறது, பெரிய மரமா வளர்ந்துருக்குது. ஆனா ஒரு நாளும் அது ஒரு கனி கொடுத்தது இல்லை, யாருக்கும் பிரயோஜனமா இல்லை. அப்ப அத்தி மரத்துக்கு, அத்தி செடிக்கு, அந்த திராட்சை தோட்டத்துக்கு ஊற்றக்கூடிய தண்ணி எல்லாம், அதுக்கு போடுகிற எருக்கள் எல்லாம் இந்த அத்திமரமும் பயன்பெற்று வளர்ந்து வருகிறது. அப்படி வளர்ந்தும் அது ஒரு நாளும் ஒருத்தருக்கும் கனி கொடுக்கல. அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இந்த திராட்சை தோட்டத்துல நம்ம திராட்சை பழம் எடுக்கிறதுக்காக நம்ம தோட்டத்தை வச்சிருக்கோம். அது நல்ல கனி கொடுக்குது, வருஷம் வருஷம் நம்ம எடுக்கிறோம். ஆனா இதுக்கு மையத்தில் இருக்கிற இந்த அத்தி மரம் திராட்சை தோட்டத்துக்கு கொடுக்க வேண்டியதா அந்த ஆகாரம் எல்லாம் இதுக்கும் கொடுத்து கூட 3 வருஷமா இது கனி கொடுக்கவே இல்லையே. அப்ப இதை வெட்டி போடு அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் சொல்றாரு. அப்ப அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, ஐயா ஒரே ஒரு வருஷம் இதை பார்க்கலாம், நான் மீண்டுமாக அதுக்கு கொத்தி எரு போட்டு தண்ணி பாய்ச்சி பாக்குறேன், இந்த ஒரு வருஷம் மட்டும் இருக்கட்டும், அடுத்த வருஷம் இதே போல அது கனி கொடுக்காம இருந்தா நான் வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அந்த தோட்டத்தினுடைய முதலாளியும் ஒத்துக்கிட்டாரு. தோட்டத்து முதலாளி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தோட்டக்காரர் யாரு? ஊழியக்காரர். தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த செடிகள் யாரு? மக்கள். இதுதான் அதை ஓமையா சொல்லும் போது சொல்றாரு. இப்ப நீங்களும் நானும் எப்போ ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம்? ஆண்டவரை ஏத்துக்கிட்டு எப்போ ரட்சிக்கப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை முறை நம்ம சத்தியம் கேட்டிருக்கிறோம்? சத்தியம் கேட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அதுதான் முக்கியம். இது இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த அத்தி மரமும் நாமும் ஒன்றிணைத்து பார்க்கணும். நம்மளே நமக்கு நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நான் ஒவ்வொருத்தரும், உங்கள எத்தனை பேர் இருக்கிறீங்களோ சகோதரிகள் சகோதரர்கள், நீங்க உங்களை, நான் இத்தனை வருஷம் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், இயேசு கிறிஸ்து இன்னாருன்னு அறிஞ்சுக்கிட்டேன், அவர் என்னெல்லாம் சொன்னாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். நானும் கையில வேதாகமத்தை வாங்கி வச்சிருக்கிறேன். நான் படிக்க தெரியுமோ படிக்க தெரியாதோ, ஆனா சத்தியத்தை சொல்ல சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனா அந்த கேட்டும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரை குறித்து, இந்த உலகத்துக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? நம்ம ஆராய்ச்சி பண்ண உலகத்துக்கு அந்த அத்தி மரம் திராட்சை தோட்டத்துல இருந்தும் கூட அது யாருக்கும் பலன் கொடுக்கல. ஆனா அந்த தோட்டத்துல இருக்கிற அந்த திராட்சை செடியெல்லாம் பலன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த மரம் மட்டும் உயர்ந்து வளர்ந்து நல்ல நெடுநிறையா நல்ல பார்வைக்கு அழகா இருக்கிறது. ஆனா ஒருத்தருக்கும் அது பிரயோஜனமா இல்லை. இன்னைக்கு உங்களையும் என்னிலும் கூட ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஆகாரத்தை, அவர் என்னை தினந்தோறும் போஷிக்கிறார், நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல வீடு, நல்ல வசதியான இடம், நல்ல பெற்றோர், பிள்ளைகள் எல்லாம் நல்ல செழுமையா இருக்கிறேன். ஆனா இந்த செழுமையை கொடுத்த ஆண்டவர் மட்டும் நினைக்கிறதே இல்லை. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இது மற்றவங்கள சொல்ல தேவையில்ல குற்றமா, ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளணும். எல்லாவற்றையும் கொடுத்தார். ஒரு வினாடி பொழுதுல அது பறந்து போயிடும், நம்ம கிட்ட இருந்து எடுக்க அவரால் முடியும். ஆனா கொடுத்து காத்திருக்கிறார். இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா நாம தான் என்ன பண்றோம்? அவர் நமக்காக காத்திருக்கிறார், நமக்கு இதை கொடுத்தாருன்னு நம்ம செயல்படாம இருக்கிறோம். நான் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றேன், ஐயா நான் எங்க போய் சொல்றது, எனக்கே தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் கேட்பாரு. ஆக நாம் ஆண்டவர் அறிந்த நாம் மற்றவர்களுக்கு அறியும்படியாய் நம்ம நடந்து கொள்ளணும். அது வார்த்தையில இருக்கலாம், செய்கையில இருக்கட்டும், இல்ல நம்முடைய வாழ்வை அவர்கள் கண்டு ஒரு கிறிஸ்தவன் சொல்லணும். ஏதாவது ஒரு வகையில இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நாம் அறிவிக்கிறவர்களா இருக்கணும். யோவான் 1 அதிகாரம் 48வது வசனத்துல ஒரு மனுஷன், அவர் கடவுளுக்கு பிரியமான மனுஷன், நாத்தான்வேல் என்றதான ஒரு மனிதன், அவர் பிலிப் என்ற சீஷனா அவரை கூட்டிட்டு வராரு இயேசு கிட்ட. இயேசு கிறிஸ்து கூப்பிட்டுக்கிட்டு அவர்கிட்ட வரும்போது நாத்தான்வேலை குறித்து இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்றாரு.
அப்ப நாத்தான்வேல் சொல்றாரு, என்னை எப்படி உனக்கு தெரியும், என் பேர் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நாத்தான்வேல் அதிசயமா அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு அவர்கிட்ட 1:48, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடும் பொழுது அதுக்கு இயேசு சொல்றாரு, நீ உன்னை பிலிப்பு அழைக்க வருவதற்கு முன்பாக நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன், உன்னை பார்த்தேன், உன்னை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு விசித்திரமான இந்த சம்பவம். அப்ப ஆண்டவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தா கூட அவர் உலக அந்த சராசரத்தையும் அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வையிலே, அவருடைய சிந்தனையில உலகத்தை அறிந்திருக்கிறார். எங்கே யார் என்ன பண்றாங்க. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த தொலைபேசியின் வாயிலாக எந்தெந்த இடத்தெல்லாம் தூரமான இடத்துங்கள்லாம் இருந்து வெவ்வேறான நிலைப்பாட்டுல வெவ்வேறான சூழ்நிலையில, ஒருவேளை லைட் இருக்கலாம், வீட்டுல லைட் இல்லாம இருக்கலாம், இல்ல ஃபேன் இல்லாம இருக்கலாம், இல்ல கஷ்டத்தோட இருக்கலாம், இல்ல உட்கார்ந்து இருக்கலாம், நீங்க இல்ல படுத்துக்கிட்டு கூட கேட்டுட்டு இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அதை அறிவார். நாத்தான்வேல் அப்படிதான் அறிந்தார். நீ அத்தி மரத்தின் கீழ் நிற்கும் போது பிலிப்பு உன்னை கூப்பிடு வருவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தேன் அப்படின்றாரு. அப்ப அறிகிற தேவன், நீங்க என்ன நிலையில எப்படி உட்கார்ந்து இந்த சத்தியத்தை கேட்கறீங்க அல்லது கேட்காது இருக்கிறீங்க, இல்ல அசட்டை பண்றீங்க, இல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க அப்படின்றத எனக்கு தெரியாது, பேசுற எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரையும் உண்டாக்கின அந்த ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அதை பார்க்கிறார். இது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய காரியங்கள். பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் தொடங்கி பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் 7வது வசனம் பாக்குறோம். ஆதாம் ஏவாள் 2 பேருமே முதல் அவர்கள் உடுத்தின ஆடையை அத்தி இலை தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், நிறைய போதகர்மார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அவங்க என்ன ஆடையை உடுத்தினாங்க, அவங்க நிர்வாணிகளா பிறந்தாங்க, அவங்க நிர்வாணிகளா இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாமல் அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் சத்துரு பிசாசு அவர்களை வஞ்சித்தபடியினாலே புசிக்க கூடாத கனியை புசித்தது நிமித்தம் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணி என்று அறிந்தார்கள். அறிந்த உடனே அவர்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? இந்த நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அத்தி இலை தான். அங்கேயே ஆண்டவர் அத்தி மரத்தை குறித்து தெளிவா சொல்லிட்டாரு. அத்தி இலைகளை கொண்டு அவர்கள் தங்களுக்கு அந்த தங்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கொண்டார்கள் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். சரி, 2வது பார்க்கிற பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். எசேக்கியா ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வியாதி வந்துடுச்சு, காலில் பெரிய கட்டி, அந்த கட்டி அவருக்கு மரணத்துக்கு கொண்டு போகுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ செத்து போயிட போற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அவருக்கு எசேக்கியா ராஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் வாழ வேண்டிய ஒரு ஆசை. அவர் தன்னுடைய கட்டல்ல படுத்திருந்தவர் சோத்து பக்கமா திரும்பி ரொம்ப அழகாரு, ஆண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கொடுக்க கூடாதா? நான் உமக்காக இதை செய்தனே, பிரசங்கித்தனே, உமக்கு தீபாராதனை பண்ணனே, உனக்காக நான் வைராக்கியமா வாழ்ந்தனே, இந்த தேசத்தை நான் நீ சொன்னபடிலாம் செஞ்சனே அப்படி சொல்லி பல சம்பவங்களை ஆண்டவருக்காக செய்த காரியத்தை குறித்து அவர்கிட்ட முறையிடுறாரு அழுதுகிட்டே. அப்ப ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி அனுப்பி, இன்னும் 15 வருஷம் நீ உயிரோடு இரு, உன்னுடைய அழுகை சத்தத்தை கேட்டேன், நீ எனக்கு செய்ததெல்லாம் உண்மைதான், ஆகினால இன்னொரு 15 வருஷம் உனக்கு கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொண்டு அந்த அத்திப்பழத்தினுடைய அடை, காய்ந்த வத்தலுடைய அடை, அந்த அடையை கொண்டு அதை நன்றாக பிழிந்தெடுத்து அவருக்கு இருக்கிற அந்த பிளவைன்னு சொல்லப்பட்டிருக்கும் வேதத்துல. பிளவைன்னு சொன்னா கட்டி, அந்த கட்டியின் மீது 10 போடுங்க, 10 போட்டுட்டா 3வது நாள் பிழைச்சு கொள்வான் அப்படின்னு சொல்லி சில சம்பவங்கள்லாம் உனக்கு அந்த கடிகாரத்தினுடைய மணி எப்படி பேணும் அதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. இப்ப அப்படி சொன்ன உடனே அவர் பிழைத்துக் கொள்ளுகிறார். 15 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 15 வருஷம் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா, இந்த பூமியில அவர் நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் இந்த எசேக்கியேல் ராஜா. அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஆண்டவர் அதை பார்த்து அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். இதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் அழுது, ஐயோ எனக்கு சாவு நெருங்கிடுச்சு, என்னுடைய வியாதி வந்துடுச்சு,
இல்லை எனக்கு என்னவோ நேர்ந்துடுச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி புலம்ப மட்டும் செய்கிறோம் அவர்கிட்ட. ஆனால் அவருக்காக நம்ம எதுவும் செய்யறதில்லை. இதுதான் அவர் சொல்றாரு. அந்த ராஜா, நான் இதை செஞ்சினேன், அதை செஞ்சினேன், இப்படி பண்ணினேன், இப்படி நடந்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்களும் நானும் அதுதான் சொல்ல முடியுமா? ஆண்டவரே நான் இப்படி பண்ணியிருக்கிறேன், இதை செஞ்சிருக்கிறேன், நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? நமக்கு நம்ம யாருக்கும் மார்க் போட போறதில்ல. எனக்கு நீங்க மார்க் போட போறதில்ல, உங்களுக்கு நான் மார்க் போட போறதில்ல. நம்ம மனசாட்சி பிரகாரம் பக்கத்துல அக்கத்துல நம்ம சொல்ல தேவையில்ல. நான் எனக்கே மனசாட்சி பிரகாரம் நான் என்ன ஆண்டவருக்கு செஞ்சிருக்கிறேன், நாம ஆராய்ந்து பார்த்த இந்த நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்படுவது, இந்த செடிகள் மரங்கள் எல்லாம் ஒன்று அரசாளுவதற்கு தங்களை பேசிக் கொள்ளுகிறது ஒரு சம்பவம். அப்ப சொல்லும் பொழுது அத்திமரம் சொல்லுது, என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால நான் போவேனோ. அப்ப அது சொல்லுது பாருங்க, என்னுடைய மதுரம்னா ரொம்ப சுவையுள்ள ஒரு வஸ்தம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுது. என்னுடைய நற்கனி, அதாவது எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு கனி, ருசித்து சாப்பிட வேண்டிய ஒரு பழம் என்னிலிருந்து உருவாகக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட நற்கனியும் மதுரத்தையும் தாங்கி நிற்கிற நான் இந்த பூமியில மற்ற மரங்களை அரசாள்வதற்கு நான் போவேனா அப்படின்னு அந்த சம்பவத்துல சொல்லப்படுகிறது. முட்செடி, மரம், செடி இவைகளெல்லாம் ஒன்றை ஒன்று பேசுகிற பொழுது இந்த சம்பவத்தை சொல்லுது. அப்போ உங்க வாழ்விலையும் என்னுடைய வாழ்விலையும் நாம் பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? மீகா தீர்க்கதரிசி எழுதுறாரு, 4வது அதிகாரம் 4வது வசனம், அவனவன் தன் அத்தி மரத்தின் நிழலிலே பயப்படாமல் உட்காருவான். அப்ப பயப்படாம இருக்கணும்னு சொன்னா நம்ம நிழலிலே அத்தி மரம் ஆண்டவருடைய சமூகத்துல நான் பயம் இல்லாம இருக்கணும். என்னை சாத்தான் ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த உலகத்தின் அதிபதி என்னை அசைக்க முடியாது. இந்த உலகத்தில் வருகிற தரித்திரம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. கடன் பிரச்சனை என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய வியாதி என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி பல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில வருகிற அநேக சம்பவங்களின் நிமித்தமாய் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கணும். நம்ம அத்திமரம் போன்ற கனி கொடுக்கக்கூடிய ஒரு அத்திமரமாக ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் இந்த உலகத்துல வருகிற நம்முடைய எந்த துன்பமும் நம்மை அசைத்து பார்த்து விட முடியாது. நான் பயப்பட முடியாது, பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி சொல்றார். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சகரியா 3:10, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அத்திமரத்தின் கீழே வரவழைக்கப்படுவீர்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். கட்டாயம் அத்திமரத்தின் நிழலில் நம்ம வருவதற்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார். இந்த அத்திமரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய நிழலிலே நம்ம இருக்கிறோம் இப்பொழுதும். ஆனா ராஜ்யத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நம்ம எல்லாம் இந்த பூமியில இருக்கிற பொழுது ஒன்றுமே கனி கொடுக்காத ஒரு வாழ்வா இருந்துட்டு நம்ம நித்தியத்துக்கு என்ன கொண்டு போய் ஆண்டவரேன்னு சொன்னா கொண்டு போக மாட்டார். இந்த பூமியிலே நமக்கு உபத்திரவங்கள் மத்தியிலே, பல கண்ணீரின் மத்தியிலே, பல பிரச்சனைகள் மத்தியிலே ஆண்டவருக்காக ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்ம நித்திய ஜீவனுக்கு கடந்து போவோம் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஆகவே இந்த கால வேளையில கூடி வந்த அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த நீங்களும், பேசின இந்த வார்த்தையை சொல்ல அனுமதி கொடுத்த ஆண்டவர் நானும் பரலோக ராஜ்யத்தை குறித்த, நித்திய ஜீவனை குறித்த சிந்தனையோடு கடந்து போவோம். ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு தகப்பனார் ஒரு 10 வயசு பையனை கையில பிடிச்சிட்டு பஸ்ஸுக்காக நிக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் நின்ன உடனே இந்த பையனுக்கு, அப்பா எனக்கு ஏதாவது பசிக்குது, பிஸ்கட் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறான். அவர் பக்கத்துல போய் கடையில போயிட்டு பிஸ்கட் வாங்கும்போது திரும்பி பார்த்து இன்னும் 2 பசங்க அங்க நிக்கிறாங்க, யாருடைய பிள்ளைங்களோ. அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து வாங்கி வந்து தான் பிள்ளைகிட்டையும் 1 கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு 2 கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகுது. எனக்கு ஏதாவது குடிக்க வாங்கி கொடுங்கன்னு தம்பி அந்த 10 வயசு பையன் கேட்கறான். அப்ப அங்க பார்க்கும்போது இன்னும் ஒரு 2-3 பிள்ளைங்க இவனை போலயே வந்து பஸ்ஸுக்கு நிக்கிறாங்க. அப்ப அங்க 4 பேர் ஆயிட்டாங்க. அப்ப மறுபடியும் அந்த அப்பா போயிட்டு தான் பிள்ளைக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸும், அந்த மீதி உள்ள அந்த 3 பிள்ளைங்களுக்கு ஒரு 3 கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு வந்து பிள்ளைகிட்டையும் 1 கொடுக்குறாரு. அங்கிருந்து அந்த 3 சிறுவர்களுக்கு, யார் வீட்டு பிள்ளையோ
அவங்களுக்கும் கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துடுச்சு. தான் பிள்ளைய கையில பிடிச்சிக்கிட்டு பஸ்ல ஏறி போயிட்டாரு. இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எல்லாருக்கும் போஷிக்கிறாரு, எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் அவருடைய சத்தியத்தை சொல்லியிருக்கிறாரு. தன்னை யார் என்று அறியும்படி அநேக விதத்துல இன்னைக்கு தொலைக்காட்சி வழியாய், போன் வழியாய், மனுஷர்கள் வழியாய் இல்லையா, பல வழிகளால அறிவிப்பு கொடுக்கப்படுது. ஆனா அறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்தவங்களை மட்டும்தான் தன்னோட கூட கூட்டிட்டு போவாரு. இந்த கடைசியில அந்த தகப்பனாரு எப்படி தான் பிள்ளைய மட்டும் எல்லாருக்கும் 4 பிள்ளைக்கும் வாங்கி கொடுத்தாரு. 4 பிள்ளையும் அவர் கூட வராது. அவர் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கலாம், பசியாச்சிருக்கலாம், ஆனா கூட இட்டுன்னு போக முடியாது. அதே போலதான் உங்களையும் என்னையும் கூட நாளைக்கு அவர் வரும்பொழுது அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த யார் அது அங்கீகாரம் பெற்றிருக்கார்களோ அவர்களை மட்டும் அவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார், நித்திய ஜீவனுக்கு கொடுப்பார். ஆகவே இந்த வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென்.